ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, எனதருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். நிறைய பிரார்த்தனைகளை நாம பண்ணிட்டு வரோம். கூட்டு பிரார்த்தனையும் சரி, மாஸ் பிரேயர்லையும் சரி, பிரம்ம முகூர்த்தத்தும் சரி, மட்ட தேங்காய் போட்டும் சரி, நாம பண்ணிட்டு வரோம். அதான் பாருங்க, நிறைய சொந்தங்கள் என்ன செய்யறாங்க, எனக்கு யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்க மேலேயே நல்லவங்க பேர்லயே இவங்க சந்தேகப்படுறாங்க. அதனால நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம முகம் மாறும் இல்லையா? அப்புறம் வார்த்தை மாறும், அப்புறம் செய்கை மாறும். அப்ப என்ன மாறும்? வாழ்க்கையே மாறிடும். மனமே மந்திரிச்சால் உண்மைதானங்க. பாபா தான் சொல்ற, நம்பிக்கையா இரு, மனசை நல்லா வச்சுக்கோ. மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேணும் அப்படின்னாக்கா முதல்ல அவனுடைய மனசை வெல்ல கற்றுக்கணும். அன்புதான் சாயினுடைய உண்மையான முகம். அன்புதான் சாயினுடைய உண்மையான முகம். அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணுமா? எப்பவுமே பலமா நலமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம். உன்னிடத்துல என்ன இருக்கிறது அப்படிங்கறத நினைக்காத. சாய் உனக்கு என்ன தர போறாரு அப்படிங்கறத நம்பு. தருவார் அப்படிங்கறத நம்பு. நல்ல எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வளர்த்தோமானா அது நம்ம வாழ்க்கை முழுவதும் மாற்றி காட்டும். சில நேரங்கள்ல நாம விரும்பியது நடக்காம போலாம். நிறைய பேர் அதான் சொல்றாங்க, நாம விரும்புறது நடக்காம போலாம். அது சாய் பாபாவுடைய திட்டம். அது சிறந்ததா தான் கண்டிப்பா இருக்கும். ஒரு கடவுள் நல்லதை மட்டும்தான் செய்வார், கெட்டதை செய்யறதா கடவுள் கிடையாது. பாபா நம்முடைய கடவுள், நம்முடைய அப்பா. ఆయన நல்லதா செய்வார். மற்றவருடைய துன்பத்துல நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா, அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா, அவங்களுக்காக நம்ம உதவணும்னா, அந்த உதவும் கரம் சாயினுடைய கரம் போல புனிதத்தை பெறும் அப்படிங்கிறது நிச்சயம். பொறுமை கொள்ளாது, பொறாமை கொள்ளக்கூடாது. பொறுமை கொண்டவன் எல்லாவற்றையும் வெல்ல முடியும். சாயினுடைய பக்தன் என்றால் பொறுமை அவனுடைய ஆயுதம் அப்படிங்கிறத நாம முதல்ல நினைச்சுக்கணும். உண்மையான செல்வம் பேங்க்ல இல்ல, வங்கி கணக்கில் இல்ல, அந்த பேலன்ஸ் இல்ல, மன அமைதியில் தான் இருக்கிறது. சொர்க்கம், நான் சொல்ல அடிக்கடி, சொர்க்கம் இங்கதான் இருக்குது. சொர்க்கம் அப்படிங்கிறது இன்னொன்னு இல்ல. இதை சொர்க்கமா மாத்துறதும் நரகமா மாத்துறதும் நம்ம மனசில் தான் இருக்குது. எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் சாயினுடைய ஒளி வந்தால் நம்முடைய பாதை பிரகாசமாக மாறும் அப்படிங்கிறது நிச்சயம். வாழ்க்கை அப்படிங்கிறது சுருங்கியதுதான். அதனை அந்த வாழ்க்கைய விரோதத்தினாலையும் பகையினாலையும் வீணாக்காம அன்புனால நிரப்பினோம்னா எவ்வளவு சிறப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீ ஒருத்தரை மன்னிக்கிற பொழுது உன்னுடைய உள்ளமே சுத்தமாகுது. அதுவே சாயி கற்றுத்தந்த வழி, அதுவே வழித்துணை பாபாவுடைய வழி. பாபா சொல்ற, உன் பணி அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, என் பணி உனக்கு காப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது, உனக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. நல்ல செயல்கள் சின்னது அப்படின்னு சொல்லி நினைக்காத. சின்னதானே, அதை போய் நம்ம செய்யறதா அப்படின்னு நினைக்காத. சின்னதா இருந்தாலும் நல்ல செயலை அப்பவே செஞ்சுது. சின்ன சின்ன துளிகள் சேர்ந்துதான் பெரிய சமுத்திரமா மாறுது. அது மாதிரிதான் நம்ம அந்த சின்ன சின்ன புண்ணியம் தான் பெரிய புண்ணியமா நமக்கு மாறும். காத்து இருப்பவருக்கு சிறந்ததை தருவது சாயினுடைய இயல்பு. அவசரப்படுகின்ற நேரத்தில் தரக்கூடாது. எந்த சிக்கல் வந்தாலும் சாய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையே பெரிய மருந்து. அதுதான் நமக்கு மருந்து. அவர்தான் நமக்கு செவிலித்தாய், அவர்தான் நமக்கு மருத்துவர், அவர்தான் நமக்கு மருந்து. வாழ்க்கைய அழகா ஆக்குறது பொருள் அல்ல, சாயினுடைய அருளை நிரப்புறது தான் நம்முடைய வேலை, நம்முடைய மனதினுடைய தூய்மையும் கூட. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய மனசை சுத்தமாக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? பிளாங்கா இருக்கவும் கூடாது, அதுல ஒண்ணு இல்லாம எம்டியாம இருக்கக்கூடாது, கெட்டதும் இருக்கக்கூடாது. ஒரு பாத்திரம் இருக்குதுன்னா அதுல நல்ல பொருள் இருந்தாதான் அந்த பாத்திரத்துக்கே மதிப்பு. ஸோ நம்ம பாத்திரம் இது, இந்த பாத்திரத்தை நல்ல பாத்திரமா மாற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையே நல்ல வாழ்க்கையா வளரும், வாழும். ஸோ இந்த மாதிரி பிரார்த்தனைகள் எல்லாம் செய்கிறவங்க, நீங்க சாய்பாபாவுடைய பக்தர்கள் எப்படின்னா
இந்த வைஷ்ணவாஸ் வந்து இருக்கு இல்லையா, அந்த நவகிரகங்களே கொண்டு மாட்டாங்க, ஜாதகம் மேக்சிமம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் பாபாவுடைய பக்தர்கள் கூட. அதனால உங்களுக்கு இந்த பில்லி, சூனியம், வைப்பு, மாரணம், தம்பனம், வசியம், பரகாயம், பிரவேசம், ஜாதம், இடுமருந்து எதுவும் இல்லை அப்படின்னு நம்புங்க. ஒருவேளை இருந்தா, ஒருவேளை இருக்கிறதா நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. உங்களுக்காக தனிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சாயி மந்திரத்தை நான் உங்களுக்காக தர்றேன். அது உங்களை மாற்றி காட்டும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உங்களுடைய எண்ணத்தை மாற்றும், உங்களுடைய எழுச்சியை கொடுக்கும். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.